அனைத்தும் வாழ்நாளில் என்றேனும் ஒரு நாளாவது நாமும் கேட்டவைதான். நடந்து போக நதிக்கரை, கிடந்து உருள புல்வெளி, தொட்டுப் படுக்க நிலவு, எட்டிப் பிடிக்க விண்மீன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்கும் கவிஞனவன். புல்லின் நுனியில், பனி உறங்கும் வேளையில், பூவின் மடியில் படுக்கை கிடைத்தால், தானே உறங்கும் விழிகள் கிடைப்பது எளிதென்றோ? அந்த வேளையில் தலையைக் கோதும் விரலும் கிடைத்தால், அது வரமன்றோ? புல்லின் நுனியில் பனியைக் கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியைக் கேட்டேன், தலையைக் கோதும் விரலைக் கேட்டேன். மனிதருக்கெல்லாம் ஒரு மனம், உலகுக்கெல்லாம் சமமழை, ஊருக்கெல்லாம் ஒரு நதி, இப்படி தனித்துவமான வேண்டுதல்கள் கொண்ட சமத்துவவாதி அவன். மலரில் ஒரு நாள் வசிப்பதும், மழையின் சங்கீதம் ருசிப்பதும், நிலவில் நதியில் குளிப்பதும், நினைத்தாலே மனதில் சந்தனம் மணக்கும் கற்பனைதான். ராஜராஜனின் வாளை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன்,